Geometry Notes. இன்னைக்கு நாம இந்த வீடியோல 7th Maths Term 1ல Chapter 2 Measurementல Exercise 2.2 பார்க்கலாம். இந்த chapter இந்த exercise ஃபுல்லாவே நம்ம rhombus பத்தி தான் பார்க்க போறோம். First 2.1ல parallelogram பத்தி பார்த்தோம். இப்போ 2.2ல rhombus பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? இதுதான் rhombus உடைய shape. So the properties என்ன அப்படினு பாத்தீங்கன்னா all sides are equal. So rhombus உடைய எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கும். இது first point. Second, opposite sides are parallel. Opposite sides எப்படி இருக்கும் அப்படின்னா parallel இருக்கும். Next, rhombus கூட நம்ம diagonals draw பண்ணோம் அப்படின்னா அந்த diagonals இந்த rhombus 4 right angle triangle பிரிக்கும். 4 right angle triangle. அந்த right angle triangle எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? So first point, all sides are equal. Second, parallel side, அதாவது opposite sides are parallel. Third, நம்ம diagonals draw பண்ணோம் அப்படின்னா அந்த diagonals இந்த rhombus 4 right angle triangle பிரிக்கும். அது எல்லாமே ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த rhombusக்கு வந்து ரெண்டு ஃபார்முலா இருக்கு. அதாவது area of rhombus is equal to half into d1 into d2. d1 அப்படியே diagonals. ஓகேவா? So diagonal 1, diagonal 2. மேல இருக்க triangle பாத்தீங்கன்னா இது d1, இது d2. இல்லையா? சோ இந்த மாதிரி பிக்சர் கொடுத்து இந்த மாதிரி rhombus shape கொடுத்துட்டு நமக்கு ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஏரியா ஆஃப் rhombus is equal to half into d1 into d2. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் இங்க சொன்ன அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான் இங்க பாத்தீங்கன்னா இதுவும் நமக்கு rhombus தானே, இதுவும் rhombus தான். ஏன்னா நான் இங்க சொன்ன கண்டிஷன் எல்லாமே இதுலயும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதாவது 4 sides are equal, opposite sides are parallel. இங்க நம்ம diagonal draw பண்ணோம் அப்படின்னா 4 sides அது 4 right angle triangle பிரிக்கும், அது ஈக்குவலா இருக்கும். சோ எல்லாமே கரெக்டா இருக்கும். சோ இதுவும் rhombus தான். ஓகேவா? சோ இந்த மாதிரி rhombus பிக்சர் தரும்போது நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஹைட் கொடுப்பாங்க. ஹைட் இங்க பேஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? சோ ஹைட்டையும் பேஸையும் கொடுத்து நம்ம rhombus ஃபைண்ட் பண்ண சொன்னா நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஏரியா ஆஃப் rhombus is equal to b into h, base into height. ஓகேவா? சோ diagonals கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் rhombus is equal to half into d1 into d2 யூஸ் பண்ணுவோம். அதுவே வந்து பேஸ் ஹைட்டையும் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் rhombus is equal to base into height. ஓகேவா? சோ இப்போ நம்ம எக்ஸர்சைஸ்க்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. Find the area of rhombus PQRS shown in the following figure. சோ ஃபர்ஸ்ட் டயகிராம் பாருங்க. இந்த rhombus கொடுத்திருக்காங்க. சோ மேல இருக்குது d1 d2 இல்லையா? டயகோனல்ஸை பிரிக்கும்போது இது d1 d2. சோ d1 d2 கொடுக்கும்போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் பாருங்க. சோ d1 8 கொடுத்திருக்காங்க, d2 16 கொடுத்திருக்காங்க. சோ ஏரியா ஆஃப் rhombus is equal to half into d1 into d2. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். சோ தட் half இந்த 1/2 அப்படியே போடுவோம். into d1 என்னது 8 இல்லையா? into d2 என்னது 16. ஓகேவா? சோ இந்த சமயம் ஏரியாவை தான் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. இப்ப பாருங்க 1 2s are 2, 4 2s are 8. ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பை நம்ம கேன்சல் பண்ண முடியாது. சோ என்ன பண்ணும், ரிமைனிங் ஸ்டெப்பை அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை போட வேண்டியதுதான். அவ்வளவுதான். சோ 16 4s என்னன்னு பார்த்தலாம். 4 6 are 24, 1 4s are 4, 6. ஓகேவா? சோ ஆன்சர் 64. எப்பவுமே வந்து ஏரியா கேட்கும் போது நம்ம இங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் போடணும் யூனிட்ல. சாரி, இங்க சென்டிமீட்டர் கொடுத்தாங்க அப்படின்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர், இங்க மீட்டர் கொடுத்தாங்கன்னா மீட்டர் ஸ்கொயர், மில்லிமீட்டர் கொடுத்தாங்கன்னா மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? நார்மலா ஏரியாவை ஃபைண்ட் பண்ணும்போது ஆன்சர்ல அந்த யூனிட்ல ஸ்கொயர் வரும். ஓகேவா? சோ இந்த சம் ஓவர். அவ்வளவுதான். இப்ப அதுலயே பாருங்க செகண்ட் சப்டிவிஷன் PQRS அதே கொடுத்திருக்காங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா ஹைட் கொடுத்திருக்காங்க. இதுதானே ஹைட், இது ஹைட், இது பேஸ். ஓகேவா? சோ h is equal to 11 cm, b is equal to 15 cm. சோ இதுவும் rhombus தான். நம்ம இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், ஏரியா ஆஃப் rhombus is equal to b into h. அவ்வளவுதான். சோ அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம போட வேண்டியதுதான். சோ இங்க பாருங்க பேஸ் வந்து 15, ஹைட் வந்து 11. சோ பேஸ் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா, 15 into height 11. ஓகேவா? இங்க எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. அப்படியே என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். 1 5 0 5, 1 1 0 1 1 5 0. சோ ஆன்சர் வந்து 165. சோ 165 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்த செகண்ட் சம் பாருங்க. Find the area of a rhombus whose base is 14 cm and height is 9 cm. சோ இங்க பேஸ் அண்ட் ஹைட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண பாத்தீங்களா, இந்த சம்க்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சோ இப்ப அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. பேஸ் என்ன 14, ஹைட் என்ன 9. ஓகேவா? சோ இந்த சம்ல வந்து கேன்சலேஷனே வராது. அப்படியே என்ன பண்ணும், கொடுத்திருக்க ஸ்டெப்பை மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். 4 9s are 36, 1 9s are 9, கூட 3 ஆட் பண்ணா 12. So answer 126 centimeter square. இதுதான் ஏரியா ஆஃப் a rhombus. ஓகேவா?
அடுத்த தேர்ட் சம் பாருங்க, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட்ல பாருங்க டயகோனல் D1 கொடுத்துட்டாங்க, D2 கொடுத்துட்டாங்க, ஏரியா கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்த சம்ல D1 கொடுத்துட்டாங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க, D2 கேட்குறாங்க. தேர்ட்ல D1 கேட்குறாங்க, D2 ஒன் ஏரியா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த தேர்ட் சம் ஃபுல்லாகவே நம்ம ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் நம்ம ஃபைன் பண்ண போகிறது வேற வேற. இங்கே ஏரியா ஃபைன் பண்ணுவோம், இங்கே D2 ஃபைன் பண்ணுவோம், இங்கே D1 ஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சம் போகலாமா? ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? D1 அண்ட் D2 கொடுத்துருக்காங்க. D1 வந்து 19, D2 வந்து 16. ஓகேவா? அவ்வளோதான். D1 and D2 ஃபில் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்? எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ஏரியா ஆஃப் ரம்பஸ் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2. ஸோ ஆஃப் இன்ட்டு D1 19 நமக்கு தெரியும், 19 இன்ட்டு D2 வந்து 16. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 1 2s are 2, 8 2s are 16 போடலாமா? இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பை நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுவோம்? ரிமைனிங் டேர்ம் அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். 19 இன்ட்டு 8, 8 9s are 72. So 2 remaining 7, 1 8s are 8, 15. So answer 152 centimeter square. ஓகேவா? ஸோ அந்த மிஸ்ஸிங் வேல்யூ என்னதுன்னா 152 centimeter square. 152 centimeter square. ஓகேவா? அடுத்து D1 கொடுத்துட்டாங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க. D1 என்றது 26 மீட்டர், ஏரியா வந்து 468 ஸ்கொயர் மீட்டர். சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ பாருங்க, D1 போட்டாச்சு, D2 நமக்கு தெரியாது, ஏரியா வந்து 468. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஆஃப் இன்டூ D1 என்னது 26, D2 எனக்கு தெரியாது. ஸோ நான் D2 நான் அப்படியே எடுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு ஏரியா தெரியும். ஓகேவா? ஏரியா ஆஃப் ராம்பஸ் தானே, அந்த 468 நான் இங்கே அப்படியே போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன். 1 2s are 2. ஸோ இந்த 26 பார்த்தோம் அப்படின்னா நான் ஒவ்வொரு நம்பர் போடுறேன் பாருங்க. 1 2s are 2, இந்த 2 மட்டும் எடுத்தா 1 2s are 2, இங்கே 6 இருக்கு, 3 2s are 6. ஓகேவா? இப்போ 13. நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நான் அப்படியே மாற்றி போட போறேன். அதாவது இந்த டேர்மை இந்த பக்கமும் இந்த டேர்மை இந்த பக்கமும் போட போறேன். அப்போ 13 into D2 is equal to 468 போடலாமா? இந்த டேர்ம் இங்க இருக்கு, இந்த டேர்ம் இங்க இருக்கு. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் இப்போ நான் என்ன ஃபைண்ட் பண்ண போறேன் அப்படின்னா D2 தான். ஸோ D2 மட்டும் லெஃப்ட்ல வச்சுக்கிட்டு மற்ற எல்லா நம்பரையும் நம்ம ரைட் சைடு எடுத்துட்டு வரலாம். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த D2 மட்டும் லெஃப்ட்ல இருக்குமா? D2 is equal to 468. இந்த 13 வந்து ஈக்குவலுக்கு அப்புறம் வரும்போது டிவிஷன்ல போயிடும். ஏன் அப்படின்னா 13 வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஸோ ஈக்குவலுக்கு அப்புறம் டிவிஷன்ல போயிடும். ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? 13 1s are 13. ஓகேவா? அடுத்து அந்த 46 எடுக்கிறேன், எனக்கு வந்து 3 times 39 வருது. ஓகேவா? 4 times பண்ண எனக்கு அதிகமா போயிடும். ஸோ நான் 3 times போடுறேன். அப்போ எனக்கு 39 முடிஞ்சிச்சு அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 7 இருக்கும் இல்லையா? 3 times போட்டேன் அப்படின்னா 39 தான் வருது. ஸோ 46 39 சப்ராக்ட் பண்ணிருக்கேன், ரிமைனிங் 7 வரும். இப்போ 78. ஸோ 78 அப்படின்னா 13 into 6 போட்டு பார்க்கலாம். ஸோ 78. ஓகேவா? ஸோ 6 times பண்ணி கரெக்டாக வருது. ஸோ ஆன்சர் D2 என்ன அப்படின்னா 36 மீட்டர். ஓகேவா? 13 டேபிள்ல போடுறேன், 1 டைம் போடுறேன், இங்க எனக்கு 3 டைம் தான் வருது, ரிமைனிங் நான் இது கூட வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு 78 வருது. அப்ப 6 டைம்ஸ் போட்டேன், எனக்கு கரெக்டா வருது. ஓகேவா? ஸோ D2 என்னதுன்னா 36. D1 D2 அதெல்லாம் ஃபைன் பண்ணும்போது மீட்டர் சென்டிமீட்டர் அப்படிதான் போகணும். ஏரியா ஃபைன் பண்ணும்போது மட்டும் தான் யூனிட் கூட ஸ்கொயர் போகணும். ஓகேவா? ஸோ இந்த சம்முடைய ஆன்சர் 36 மீட்டர். ஸோ 36 மீட்டர். அடுத்து பாருங்க, D1 தெரியாது, D2 தெரியும், ஏரியா தெரியும். D2 12, ஏரியா வந்து 180. ஓகேவா? சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ ஆஃப் இன்டூ D1 நமக்கு தெரியாது, நம்ம அப்படியே வச்சுப்போம். D2 வந்து 12. ஓகேவா? ஏரியா கொடுத்துருக்காங்க என்ன 180. ஸோ 180 நான் லெஃப்ட் சைட் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 6 2s are 12. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போறேன்? இந்த டேர்மை இந்த பக்கம் போட போறேன். D1 into 6 is equal to இந்த 180 நான் ஈக்குவலுக்கு அப்புறம் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் ஃபைண்ட் பண்ண போது D1 தான். ஸோ D1 மட்டும் லெஃப்ட் சைடு இருந்தால் போதும். அப்போ is equal to 180. இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா இது ஈக்குவலுக்கு அப்புறம் வரும்போது டிவிஷன்ல போயிடும். ஓகேவா? 1 6 are 6, 3 6 are 18. இந்த 0 அப்படி வந்துடும். ஓகேவா? ஸோ D1 is equal to 30 millimeter. ஏன் மில்லிமீட்டர் போடுறேன் அப்படின்னா எல்லா யூனிட்டுமே மில்லிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? So answer 30 millimeter. ஓகேவா? அடுத்த fourth sum. Area of a rhombus is 100 square centimeter. So area கொடுத்துட்டாங்க. And length of one of its diagonal is 8. So D1 கொடுத்துட்டாங்க. Find the length of the other diagonal. So D2 கேக்குறாங்க. ஓகேவா? D1 கொடுத்துட்டாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க, D2 கேக்குறாங்க.
சேம் அதே ஃபார்முலா தான். ஸோ நெக்ஸ்ட் தனித்தனியாக எழுதியிருக்கேன். ஏரியா ஆஃப் ஏ ராம்பஸ் இஸ் ஈக்குவல் 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். D1 தெரியும் 8 சென்டிமீட்டர், D2 தெரியாது. ஸோ சேம் ஃபார்முலாவா? ஸோ ஆஃப் இன்டூ D1 8 இன்டூ D2 எனக்கு தெரியாது, எனக்கு ஏரியா தெரியும், என்னதுன்னா 100. ஓகேவா? இப்போ 1 2s are 2, 4 2s are 8. அடுத்த ஸ்டெப் நான் இந்த டேர்மை ஈக்குவலுக்கு முன்னாடி எடுத்துட்டு வரேன், இந்த டேர்மை ஈக்குவலுக்கு அப்புறம் எடுத்துட்டு போறேன். ஓகேவா? அப்படியே சிம்பிள் சேஞ்ச் பண்ண நான் அப்படியே போட்டேன். இப்போ எனக்கு D2 தான் ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ D2 மட்டும் லெஃப்ட் சைடு இருக்கு, இஸ் ஈக்குவல் டு 100. இந்த 4 ஈக்குவலுக்கு அப்புறம் போகிறப்ப டிவிஷன்ல போயிடும். ஓகே, 1 4s are 4, 25 4s are 100. ஸோ D2 இஸ் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ அதர் சைடு அதர் டயகோனல் கேட்டிருக்காங்க. ஸோ D2 இஸ் ஈக்குவல் 25 சென்டிமீட்டர். அடுத்த ஃபிஃப்த் சம். A sweet is in the shape of rhombus whose diagonals are given as 4 cm and 5 cm. So இது ரெண்டு diagonals இல்லையா? ஒரு ஸ்வீட் உடைய diagonals D1 and D2. Okay. The surface of the sweet should be covered by an aluminium foil. So the sweet மேல வந்து aluminium foil வச்சு கவர் பண்றாங்க. Find the cost of aluminium foil used for 400 such sweets at the rate of ₹7 per 100 square centimeter. ₹7 per 100 centimeter square. ஓகேவா? ஸோ மொத்தமாக 400 ஸ்வீட் செய்யணும். அது டயகோனல்ஸ் D1 D2 கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்வீட் இப்படி இருக்கு அப்படின்னா மேலே டயகோனல்ஸ் 4, இங்கே வந்து கீழே வந்து 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் மொத்தம் நம்ம 400 ஸ்வீட் செய்ய போறோம். நெக்ஸ்ட் 100 ₹7, அதாவது 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஏரியாவுக்கு 7 rupees. ஓகேவா? ஸோ அதை வச்சுட்டு இப்போ சம் ஃபைண்ட் பண்ண போறோம். தெளிவா எழுதிப்போம். D1 4, D2 5. ஸ்வீட் எவ்வளோ? 400 ஸ்வீட் செய்யணும். ரேட் எவ்வளோ அப்படின்னா 100 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 7 rupees. இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஏரியா ஃபைண்ட் பண்ணிடலாம். ஏரியா ஆஃப் ராம்பஸ் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2. இந்த ஆஃபை போடுவோம். D1 என்னது 4 இன்ட்டு D2 வந்து 5. 1 2s are 2, 2 2s are 4. இப்போ 2 5s are 10. ஸோ இதுதான் என்னது நம்மளுடைய ஏரியா. ஓகேவா? அடுத்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஏரியா 400 ஸ்வீட். ஸோ இப்போ 400 ஸ்வீட்க்கு எவ்வளோ ஏரியான்னு ஃபைண்ட் பண்ணும் இல்லையா? ஸோ அந்த 400 இன்ட்டு நம்ம ஏரியா எவ்வளோ ஃபைண்ட் பண்ணிருக்கோம் 10. அதை போடலாமா? ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 4000 கிடைக்குங்களா? இந்த 400 இந்த 0 அப்படி ஆட் ஆயிடும். ஸோ 4000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபைனலாக அவங்க காஸ்ட் கேட்குறாங்க என்ன அப்படின்னா 100 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு ₹7 அப்படின்னா 4000 ரூபீஸ்க்கு 4000 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோ ரூபீஸ் ஃபைண்ட் பண்ணும்? ஓகேவா? ஸோ இந்த 4000 இன்ட்டு இது அப்படின்னு மல்டிப்ளை பண்ணுவோமா? இன்ட்டு 7/100 போடுவோமா? ஸோ தட் 2 0க்கும் 2 0 கேன்சல் ஆயிடும். ஸோ என்ன வரும்? 0 7s are 0, 4 7s are 20, 280. இதுதான் rupees. இதுதான் அந்த டோட்டல் காஸ்ட். ஓகேவா? ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் 400 ஸ்வீட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ₹280. ஓகேவா? இது எதுக்கு அப்படின்னா இந்த 4000 ஏரியா, 4000 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஏரியா. ஓகேவா? இது கட்டு போட போறது எல்லாமே அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான். இப்போ 6 பார்க்கலாம். ஏரியா ஆஃப் ராம்பஸ் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. சைடு 4, ஹைட் வந்து 3. ஓகேவா? இப்போ சைடு அப்படின்னா என்னது? பேஸ் எல்லாமே ஒன்று தான். பேஸ் சைடு எல்லாமே ஒன்று தான். ஸோ B is equal to 4 சென்டிமீட்டர், ஹைட் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க? ஏரியா. ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ராம்பஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன போடுவோம்? ராம்பஸ்னா ஒன்லி B இன்ட்டு H தான் என்ன ஃபார்முலா? ஸோ 4 இன்ட்டு 3. 4 3s are என்னது? 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் என்னது? ஏரியா. ஸோ 3 ஆப்ஷன். ஓகேவா? அடுத்து 7th சம் பாருங்க. The area of a rhombus when both diagonals measuring 8 cm. ஸோ ரெண்டு டயகோனலுக்குமே 8 cm கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ஏரியா ஃபைண்ட் பண்ணணும். இது எப்படி போடலாம் அப்படின்னா D1 இதுதான், D2 இதுதான் இல்லையா? ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2, ஆஃப் இன்ட்டு 8 இன்ட்டு 8 வருமா? 1 2s are 2, 4 2s are 8. ஸோ ரிமைனிங் 4 8s are என்னது? 32 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் என்னது? இந்த சம்முடைய ஆன்சர் 32 சென்டிமீட்டர் ஸ்கொயர். செகண்ட். ஓகேவா? அடுத்த 8th சம். த ஏரியா ஆஃப் ராம்பஸ் 128 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு டயகோனல் கொடுத்துருக்காங்க. D1 கொடுத்துட்டாங்க, D2 கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2. 8th சம் போடலாம். ஸோ D1 தெரியும், D2 தெரியாது, ஏரியா தெரியும் இல்லையா? இப்போ ஏரியா ஆஃப் ராம்பஸ் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2. நான் ஆஃப் அப்படியே போட்டிருக்கேன். D1 எனக்கு தெரியும், 32 போட்டிருக்கேன், D2 எனக்கு தெரியாது, ஏரியா தெரியும், என்னது 120. ஓகேவா? இப்போ 1 2s are 2, 16 2s are 32 இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த 16 இன்ட்டு D2 லெஃப்ட் சைட்லையும்
இந்த 128 ரைட் சைடில் எடுத்துகிட்டு போகிறோம். ஓகேவா? இப்போ எனக்கு தேவை D2 தான். ஸோ D2 மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கிறேன். 128/16. இந்த 16 ஈக்குவல் அப்புறம் போகும்போது டிவிஷனில் போயிடும். ஓகேவா? இப்போ நான் வந்து 2 டேபிளே போடுறேன். 8 2s are 16. இங்கே 12 எடுத்தோம் அப்படின்னா 6 2s are 12, 4 2s are 8 வருமா? அடுத்து 1 8s are 8, 8 8s are 64. ஓகேவா? ஸோ D2 is equal to 8 centimeter. So second option, D2 is equal to 8 centimeter. அடுத்து 9th sum, the height of the rhombus whose area 96 meters square and side 24 meter. So area கொடுத்திருக்காங்க, side கொடுத்திருக்காங்க, that means base கொடுத்திருக்காங்க, நம்ம height கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா? பேஸ் இன்ட்டு ஹைட் இல்லையா? ஏரியா தெரியும், பேஸ் தெரியும், ஹைட் தெரியாது. ஸோ பேஸ் என்ன? 24, ஹைட் தெரியாது, 96 ஏரியா இல்லையா? அப்போ நமக்கு தேவை ஹெச் தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த டேர்மை நம்ம ஈக்குவலுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம், இந்த 96 ஈக்குவலுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு தேவை ஹெச் தான். ஸோ ஹெச் மட்டும் லெஃப்ட்ல வச்சுக்கிறேன். ஹெச் இஸ் ஈக்குவல் டு 96/24. ஸோ 3 டேபிளில் போடுறேன் அப்படின்னா 8 3s are 24, 3 3s are 9, 2 3s are 6. அதுக்கப்புறம் 1 8s are 8, 4 8s are 32. ஸோ ஆன்சர் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பாருங்க. the angle between the diagonals of a rhombus is. ஸோ rhombus உடைய diagonal ஆங்கிள் என்ன கேட்குறாங்க. ஓகேவா? எப்பவுமே வந்து diagonals உடைய ஆங்கிள் வந்து 90 தான் இருக்கும், 90 டிகிரி தான். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸசைஸ் இதோட முடியுது. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.